பழமுதிர்ச்சோலை முருகன் ஔவையார் திருவிளையாடல். ஒரு காலத்தில் தன் இலக்கிய புலமையால் புகழின் உச்சிக்குச் சென்றார் ஔவையார். ஆனால் அந்த புகழே அவருள் சிறிது அகந்தையையும் உண்டாக்கியது. அந்த அகந்தையிலிருந்து ஔவையாரை விடுவிக்க முருகப்பெருமான் ஒரு அழகான திருவிளையாடலை நிகழ்த்தினார். மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து சென்ற ஔவையார் களைப்பாலும் பசியாலும் ஒரு நாவல் மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தார். அப்போது அந்த மரத்தின் கிளையில் ஆடு மேய்க்கும் ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான். மரமரத்தில் நிறைந்த நாவல் பழங்களை பார்த்த ஔவையார், "குழந்தாய், எனக்கு பசிக்கிறது, சிறிது நாவல் பழம் தர முடியுமா?" என்று கேட்டார் அந்தச் சிறுவன். சிரித்தபடி, "சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா?" என்று கேட்டான். இந்த கேள்வி ஔவையாருக்கு புரியவில்லை. "சுடாத பழமே கொடுப்பா" என்று விளையாட்டாகச் சொன்னார். "சரி, சுடாத பழம் பார்த்து எடுத்துக்கோ" என்று சொல்லி சிறுவன் மரக்கிளையை உலுக்க நாவல் பழங்கள் கீழே உதிர்ந்தன. பழங்களை எடுத்த ஔவையார் மணல் ஒட்டியிருந்ததால் வாயால் ஊதினார். அப்போது அந்த சிறுவன் ஒரே கேள்வி கேட்டான். "என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா?" அந்த ஒரு கேள்வியிலேயே ஔவையாரின் அகந்தை கரைந்தது. "நீ சாதாரண சிறுவன் அல்ல" என்று உணர்ந்த ஔவையார், "குழந்தாய், நீ யார்?" என்று கேட்டார். அடுத்த நொடியில் சிறுவன் தன் தெய்வ ரூபத்தை வெளிப்படுத்தினார். அவர்தான் பழமுதிர் சோலை முருகன். இன்றும் இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரக்கிளை சோலைமலை உச்சியில் காணப்படுகிறது. பாடம் ஒன்றே, புகழை விட பணிவே பெரியது. மேலும் இது போன்ற முருகன் திருவிளையாடல் கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.